வீதிக்கு வீதி மதுபான கடை திறந்து வச்சு ஃபர்ஸ்ட் வந்து விற்பனை பண்ணாங்க. இப்ப விற்பனை பண்ணிட்டு அந்த பாட்டில குடுத்தா ரூ. 10. நான் ரொம்பலாம் இல்ல. இந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தோட கிலோ இப்ப ரூ. 20. வெங்காயம் மட்டும் இல்ல, நெல்லா இருக்கட்டும், விவசாயம் பண்ற எந்த பொருளா இருந்தாலுமே அதுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. இதுக்கு அந்த அரசால பாதுகாப்பு தர முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப மக்களுக்கு என்னடான்னா, மகளிருக்கு 5000 ஊக்கத்தொகை. இதே இல்லாம மாணவர்களுக்கு 1000 மாதம் நாங்க கேட்டோம்மா, எங்களுக்கு இலவசம் குடுங்கன்னு நான் கேட்டோம்மா. இலவச பஸ்ன்னு சொல்றீங்க, குடுத்துடுறீங்க. குடுத்துட்டு ஓசில போறான்னு சொல்லி ஒரு கேவலமா நாங்க கேட்டோம்மா. அவங்கள்ட்ட வந்து ஏதாச்சும் எல்லாமே எங்களுக்கு வேணும் வேணும்னு நாங்க கேட்டோம்மா. எல்லாமே நீங்க குடுத்துட்டு எங்கள்ட்ட இருந்து எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. தண்ணீருக்கு வரி, மின்சாரத்துக்கு வரி, ரோடு வரி, எல்லாத்துக்குமே வீட்டு வரி, குடிக்கிற பால் மொதற்கொண்டு நீங்க வரி ஏத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. நாங்க இலவசம்னு நாங்க எதுவும் கேட்கல. ஆனா அந்த இலவசத்தை நீங்களே அறிவிச்சு மக்கள்கிட்ட இருந்து எப்படிலாம் பணத்தை வாங்க முடியுமோ அப்படிலாம் பணத்தை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்துட்டு நிவாரணம் ஒதுக்குறேன்னு சொல்லி ஒதுக்குறீங்க. அந்த நிவாரணத்தை நம்பி மக்களுக்கு முழுசா செலவு பண்றீங்களா? எல்லாத்துலயும் ஊழல். தலைமை சரியா இருந்தா தலைமைக்கு கீழே இருக்க அரசியல் அமைப்பும் சரியில்லை. ஆனா மாறிக்கிட்டே இருக்குது. இத நீங்க மக்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வர எலெக்ஷனுக்கு யாருக்கு நம்ம ஓட்டு போட்டா சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, பொதுவா என்னன்னா ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட்டா சரியா இருக்குன்னுலாம் இல்ல. உங்களோட தொகுதிக்கு, உங்களோட இடத்துக்கு எந்த ஒரு நபர் வந்துட்டு சரியான முறையில எந்த கட்சியில இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபர் சரியான முறையில பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு நபருக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு நம்ம எல்லாருமே முட்டாள் ஆக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாறல. ஆனா நம்மள மாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்காம இருந்தோம்னா, அவ்வளோதான். இப்ப நான் இருக்கிறேன். அடுத்து என்னோட தலைமுறை, எனக்கு பின்னாடி வர வாரிசு இருக்குமான்னு தெரியாது. இப்ப வர வரிய பார்த்தாலே அவ்வளோதான். நான் என்ன உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னா, வரக்கூடிய தேர்தல சரியான முறையில நம்ம எதிர்கொள்ளணும். அது எந்த ஒரு தலைவன் நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களோட தொகுதிக்கு யாரு சரியா பண்ணுவான்னு நீங்க எதிர்பாருங்க.